Hi students, welcome to Vasu Career Insights. நீங்கள் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்திருக்கீங்களா? பேராமெடிக்கல் அண்ட் அலைன்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ் சூஸ் பண்ணுற ஐடியாவில் நீங்கள் இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக என்சிஏஹெச்பி ரிலீஸ் பண்ணின நியூ ரெகுலேஷன், அதாவது அட்மிஷன் எலிஜிபிலிட்டி ஃபார் பேராமெடிக்கல் அண்ட் அலைன்ட் ஹெல்த் கேர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்சிஏஹெச்பி அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் அலைன்ட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ். எப்படி மெடிக்கல் எஜுகேஷனுக்கு என்எம்சின்னு சொல்லுவாங்க, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில்ன்றது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி இருக்கோ, பிடிஎஸ்க்கோ டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, நர்சிங்க்கு இந்தியன் நர்சிங் கவுன்சில்னு இருக்கோ, அதே மாதிரி நம்ம என்சிஏஹெச்பிங்கிறது அலைன்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்னு ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுடைய பர்பஸ் என்ன? அலைன்ட் அண்ட் ஹெல்த் கேர் எஜுகேஷனுக்கு நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை கிரியேட் பண்ணுறது, யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு காமன் கரிக்குலமை ஃபிக்ஸ் பண்ணுறது, ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ட்ரைனிங் கைட்லைன்ஸை செட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளியரான ப்ரொஃபஷனல் பாத்வேஸ் கிடைக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, இது எல்லாமே என்சிஏஹெச்பியோட வேலை. என்சிஏஹெச்பி எக்ஸாக்டாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, யூஜி அதாவது அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அலைன்ட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ்க்கு இப்போ வரைக்கும் 13 கரிக்குலம்ஸ் அவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது 13 டிஃப்ரெண்ட் கரிக்குலம்ஸை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கரிக்குலம் 2026 அண்ட் 27 அகாடமிக் இயர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னும் சில கரிக்குலமை ரிலீஸ் பண்ணுற ப்ராசஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியங்க, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி சொல்கிறாங்க. The entry criteria to the admission to aligned and healthcare courses to be defined has been incorporated in the notified curriculum. அதாவது இந்த 13 கரிக்குலம்குள்ளேயே எலிஜிபிலிட்டி ரூல்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி யூஜி கரிக்குலமில் நீட் குவாலிஃபிகேஷன் மேண்டேட்ரி அப்படிங்கிறத கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான கேள்விக்கு வரும், எதுக்கு நீட்? என்சிஏஹெச்பி நீட் மேண்டேட்ரி பண்ணுறதுக்கான ரீசன் ரெண்டுங்க. நம்பர் 1, ஸ்டாண்டர்டைஸ் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அக்ராஸ் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற அலைன்ட் அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ் எல்லாத்தையுமே ஒரு காமன் ஸ்டாண்டர்ட்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது. ரெண்டாவது விஷயம், ஃபியூச்சர் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு கிளியர் ட்ரைனிங் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் பாத்வே கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது என்னங்க 13 என்சிஏஹெச்பி கரிக்குலா? நம்ம பேராமெடிக்கல் கோர்சஸை என்சிஏஹெச்பி 13 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல் கரிக்குலமாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதில் என்னென்ன கோர்சஸ் கவர் ஆகுதுன்னு பாருங்க. ஃபிசியோதெரப்பி, நியூட்ரிஷன் சயின்ஸ், ஆப்தலமிக் சயின்சஸ் அல்லது ஆப்டிமெட்ரி, டயாலிசிஸ் தெரப்பி கரிக்குலம், மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங், அனஸ்தீஷியா அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ், மெடிக்கல் டெக்னாலஜி அண்ட் ஃபிசிஷியன் அசோசியேட், மெடிக்கல் லெபார்டரி அண்ட் லைஃப் சயின்சஸ், applied psychology and behavioral health, community care, trauma and emergency technology, radiotherapy technology curriculum, occupational therapy. இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு ஒன்னொன்னுத்துலையும் புதுசான கரிக்குலமை இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை 2026-27 அகாடமிக் இயர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. முக்கியமான கேள்விக்கு வருவோம், டஸ் நீட் அப்ளை ஃபார் ஆல் பேராமெடிக்கல் கோர்சஸ்? நீட் எல்லா பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. நீட் அப்ளைஸ் ஒன்லி டு யூஜி ப்ரோக்ராம்ஸ் தட் ஃபால் அண்டர் திஸ் 13 கரிக்குலம். அதாவது நீட் மேண்டேட்ரி எலிஜிபிலிட்டின்னு இவங்க சொல்றது அந்த 13 கரிக்குலம்குள்ள வர மெஜாரிட்டி ஆஃப் தி யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு மட்டும்தான். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ட்ராமா அண்ட் பர்ன்ஸ் கேர் கரிக்குலம். இந்த கரிக்குலம்குள்ள நீட் பற்றி இவங்க கிளியரா எலிஜிபிலிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது +2 கம்ப்ளீட் பண்ணிட்டு நீட் மேண்டேட்ரி அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்றாங்க. இதுலயே பிசிஷியன் அசோசியேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த புது கரிக்குலம்குள்ள அவங்க நீட்டை பத்தி ஸ்பெசிஃபிக்கா எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் 12th நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வித் 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருக்கணும். ஆனா ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் பிஏன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 13 கரிக்குலம்குள்ளேயுமே அவங்க மேக்சிமம், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் தி கோர்சஸுக்கு நீட் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத அவங்க சொன்னாலும்,
இந்த விஷயத்துல நமக்கு இன்னுமே கிளாரிட்டி தேவைப்படுது தான். ரீசெண்டா 28th அன்னைக்கு ஒரு அஃபிஷியல் லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இன் சம் ஆஃப் தி அண்டர் கிராஜுவேட் அலைன்ட் அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ் நீட் அப்பியரன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் ஆஸ் அ பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு சொல்றாங்க. எல்லா பாராமெடிக்கல் அண்ட் அலைட் கோர்சஸ்க்கு நீட் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ நீட் அப்ளைஸ் ஒன்லி டு சம் யூஜி அலைட் அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ். அது இந்த 13 கரிக்குலம்குள்ள வந்துடும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த டீடைல்ட் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் ஆன் த கரிக்குலம் அண்ட் கோர்சஸ் ஃப்ரம் NCAHP. நீட் வேற எதுக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமா பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு, அதாவது DMLT, எக்ஸ்ரே, ஓடி டெக், டயாலிசிஸ் டிப்ளமா, இந்த மாதிரியான கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் லெவல் கோர்சஸ் அண்ட் ஜெனரிக் சயின்ஸ் டிகிரிஸ். எக்ஸாம்பிள் பிஎஸ்சி பயோடெக்கா இருக்கலாம், மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபாரன்சிக், ஃபுட் டெக்னாலஜி, இது எதுக்குமே நீட் தேவையில்லை. முக்கியமான கேள்வி, பிஎஸ்சி நர்சிங் கவர்டா? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? கிளியர் ஆன்சர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஎஸ்சி நர்சிங்க்கு நீட் இல்லைங்க. கரண்டா ஆல் இண்டியா கோட்டா மூலியமா நம்ம சீட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நீட் தேவை. ஆனா பிஎஸ்சி நர்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நமக்கு நீட் வேணும் அப்படின்னா இந்தியன் நர்சிங் கவுன்சில் தான் அதுக்கான ரெகுலேஷன் அண்ட் அதோட ஸ்டாட்டுட்டரி பாடி, அவங்க தான் அதுக்கான பாலிசிஸை மேக் பண்ணணும். NCAHP கரிக்குலம்குள்ள, அதாவது அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த 13 கரிக்குலம்குள்ள பிஎஸ்சி நர்சிங் வரல. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தர் அஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ்.